இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் யூனிட் 9 ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யூனிட் 8க்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் யூனிட் 9க்கும் கொடுக்கணும். அதனால தான் பார்க்க போகிறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் தமிழ்நாட்டில் அமைந்திராத நீர்வீழ்ச்சி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பீமன், பைக்காரா, திருமூர்த்தி, பாலருவி. நம்ம நேமை பார்த்ததும் சட்டுன்னு பீமன் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. பீமன் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. பாலருவி நீர்வீழ்ச்சி தான் தமிழ்நாட்டில் இல்லாத நீர்வீழ்ச்சி. சிவசமுத்திரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா காவேரி ஆற்றின் குறுக்க தான் சிவசமுத்திரம் அணை அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்குது. ஹார்வர்ட் பல்கலைக்கழக தமிழ் இருக்கைக்கு தமிழ்நாடு எவ்வளோ கோடியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 10 கோடி. இது வந்து 2020 நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். புனித ராமலிங்கரின் கருணை என்ற கோட்பாடு இதனை அடிப்படையாக கொண்டிருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. த யூனிட்டி ஆஃப் மேன்கைண்ட். ஓகே, ஸோ யூனிட்டி ஆஃப் மேன்கைண்ட், அதாவது ஆண்மநேய ஒருமைப்பாடு அப்படிங்கிற ஒரு கொள்கையை தான் வந்து அடிப்படையாக கொண்டிருந்தது. 2019 ஆண்டு கீழ்கண்ட எந்த இதழ் 4 விருதுகளை தமிழ்நாட்டுக்கு வழங்கியதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா டுடே. இது வந்து யூனிட் 9 ப்ளஸ் 2020 கேட்டனால அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். திருமணம் ஆகாத ஏழை பெண்களுக்கு தாலிக்காக தற்போது தமிழ்நாடு அரசாங்கத்தால் வழங்கப்படும் தங்கத்தின் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. அளவு 8 கிராம். தமிழ்நாடு மனித உறுப்பு மாற்று ஆணையம், அதாவது டிரான்ஸ்டாண்டுன்னு கேட்டு ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம். ஸோ டிரான்ஸ்டாண்ட்னா என்னென்னா டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அது எப்போ கிரியேட் பண்ணாங்க? 2014. தமிழ்நாட்டில் எந்த வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனையை கொண்டுள்ளது அப்படின்னா நிலத்தடி நீர். ஸோ நிலத்தடி நீர் தான் வந்து நிறைய ஏரியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உப்புத்தன்மை உள்ள நீராக தான் இருக்குது. மனித மேம்பாட்டு அட்டவணை ஒரு கலவை அட்டவணை, மேலும் 3 பரிமாணங்களை உள்ளடக்கியது. ஸோ அது என்னெல்லான்னு கேட்குறாங்க. ஹெல்த்து, எஜுகேஷன், இன்கம். ஸோ அதான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அப்புறம் வந்து எஜுகேஷன், இன்னொன்று பெர் கேபிட்டா இன்கம் பேஸ்ட் ஆன் ஜிடிபி பேஸ்ட் ஆன் பெர் கேபிட்டா இன்கம். ஓகேவா? ஸோ அது 3 தான். தெப்பக்காடு எதற்கு புகழ் பெற்றது அப்படின்னா எலிஃபண்ட் கேம்ப், யானைகள் முகாமுக்கு புகழ் பெற்றது தான் தெப்பக்காடு. மத்திய புள்ளியியல் அமைப்பால் நடத்தப்படும் வருடாந்திர தொழிலறிக்கை 2011-12 படி இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலைகளில் முதல் இடத்தை பிடித்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாடு 2011-12. 2012-13 ஆண்டில் இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு எவ்வளோனா 11%. ஸோ இந்த மாதிரி டேட்டா ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதி அப்படின்னு அழைக்கப்படும் ஆறு எதுன்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ரிவர். இந்தியாவில் 13 துறைமுகங்களில் தமிழ்நாட்டில் 3 துறைமுகங்கள் பெரிய துறைமுகமாக இருக்குது. ஸோ இது என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட அறிக்கை 2015 படி இந்தியாவில் எந்த மாநிலம் மனித மேம்பாட்டு அட்டவணை, அதாவது 2015 6வது இடத்தில் உள்ளது அப்படின்னா தமிழ்நாடு. 2015 தமிழ்நாட்டின் அனைத்து இ சேவை திட்டங்களை அமல்படுத்தும் முதன்மை முகமை எது அப்படின்னா டிஎன்இஜிஏ. ஓகே, ஸோ எல்காட் கிடையாது. இ சேவை திட்டங்கள் எல்லாம் டிஎன்இஜிஏ மூலமாக தான் நடக்குது. அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்களின் திருமண உதவி திட்டத்தின் மூலமாக சமுதாய நலன் மற்றும் சத்துணவு திட்டத்தின் துறையால் அனாதை பெண்களின் திருமணத்திற்கு கொடுக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னா 15,000. ஸோ இது வந்து ரீசனாக நடந்த ஒரு எக்ஸாமில் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா அன்னை தெரசா நினைவு திட்டம் அப்படிங்கிறது யாரோட தொடர்புடையது அப்படின்னு 4 ஆப்ஷன். விதவை பெண்களா, இல்லைனா கல்வியா, இல்லைனா அனாதை குழந்தைகளா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்கள அனாதை பெண்களோட திருமண உதவி திட்டம் அப்படிங்கிறது. இயலிசை நாடக மன்றம் வழங்கும் விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதனால கலைமாமணி. ஸோ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோன்னா நிறைய கலைமாமணி அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எதோட தொடர்புடையது? இயலிசை நாடக மன்றம் வழங்கும் விருது. 2016-17 ஆண்டில் தமிழக பொருளியல் மற்றும் புள்ளியியல் இயக்குநரகத்தின்படி தமிழகத்தில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோனா 2nd பிளேஸில் இருக்கும். இந்தியாவில் 2வது பிளேஸில் தமிழ்நாடு இருக்கும். 2019 ஆண்டின் மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளதுன்னா 1st பிளேஸ். ஸோ அப்போ மட்டும் இல்லை, இப்போ வரைக்குமே உறுப்பு மாற்று சிகிச்சையில் வந்து தமிழ்நாடு தான் 1st பிளேஸில் இருக்குது.
மனித மேம்பாட்டு குறியீடு என்பதை பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூப் உல் ஹக் என்பவரும் இந்தியாவை சேர்ந்த டேஷ் அவர்களும் 1990 மேம்படுத்தினார் அப்படின்னா அமர்த்தியா சென். மன அழுத்தத்தில் உள்ள மகளிருக்காக தமிழக அரசால் துவங்கப்பட்ட 181 தொலைபேசி சேவை துவங்கப்பட்ட நாள் எதுனா டிசம்பர் 10, 2018. எப்போ? டிசம்பர் 10, 2018. மாநில சுகாதார பணி என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 2005. ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷன். எப்போ? 2005. பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது எது அப்படின்னா வாழ்க்கை தரம் உயருதல். தமிழ்நாட்டுக்குரிய மின் ஆற்றலின் பெரும் பகுதியை கொடுப்பது எதுனா அனல் மின் நிலையம். ஸோ தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் மூலமாக தான் தமிழ்நாட்டுக்கான மின்னாற்றலோட பெரும் பகுதி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் என்ஐசி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர். நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அப்படிங்கிறது தான் என்ஐசியோட ஃபுல் ஃபார்ம். இந்தியாவின் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் எதுனா மதராஸ் தொழிற்சங்கம். ஓகே, ஸோ மதராஸ் தொழிலாளர் சங்கம் இதுதான் இந்தியாவிலேயே முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம். தமிழ்நாட்டில் சேவை தருவதில் முதன்மையான முகமை எதுனா, ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, அது வந்து அந்த கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. அப்போ அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. TNEGA அதுதான் வந்து சேவை அப்படிங்கிறது, அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட் மேட்சிங்ஸ் பாருங்கள். கஞ்சமலை இரும்புத்தாது படிவுகள். ஸோ கஞ்சமலை எங்கே இருக்குது? சேலமில் இருக்குது. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கரூர். குறைவான பாலின விகிதம் எங்கே இருக்குது? தர்மபுரி. தோல் பொருள் ஏற்றுமதியில் முதன்மை வேலூர். ஓகேவா? ஸோ 3, 4, 1, 2, 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழ்நாடு சமூக நல வாரியத்துடன் தொடர்புடைய பின்வரும் நோக்கங்களில் எது உண்மைன்னு கேட்குறாங்க. மாநிலத்தில் உள்ள தன்னார்வ நிறுவனங்கள் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் மேம்பாடு. ஸோ இது கரெக்டு. அரசு சாரா சமூக நல அமைப்புகளை அமைப்பதை ஊக்குவித்தல். இதுவும் கரெக்டு. சிறந்த தரம் மற்றும் சேவைகளின் தரத்திற்காக தன்னார்வ நிறுவனங்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் நிதி உதவிகளை வழங்குதல். இதுவும் கரெக்ட் தான். ஸோ 1, 2, 3 கரெக்டு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான சமத்துவத்திற்காக பாடுபடுவது. ஸோ அது வந்து சமூக நல வாரியத்தோட பொறுப்பு கிடையாது. 1, 2, 3 மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் டி. 1953 நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் பெயர். ஸோ என்ன? காக்கா கலேல்கர் ஆணையம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து காக்கா கலேல்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன் அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக அமைக்கப்பட்டது வந்து ரோஹிணி ஆணையம். ஓகேவா? பின்வரும் கூற்றுகளில் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ குடும்ப கட்டுப்பாடு முறையை உறுதி செய்வது, பெண் சிசு கொலையை ஒழிப்பது, குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிப்பது, பெண் குழந்தைகளின் கல்வி அறிவை அதிகரிப்பது. இதில் நோக்கம் அல்லாதது அப்படின்னா குடும்ப கட்டுப்பாட்டு முறையை உறுதி செய்வது அப்படிங்கிறது தான் இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தோட நோக்கத்தில் அல்லாதது. ஸோ இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1992 கொண்டு வந்திருப்பாங்க. 1820களில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட ஜாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டது எதுன்னு கேட்குறாங்க. குடை பயன்பாடு, காலணி அணிவது, தங்க நகை அணிவது, டர்பன் அணிவது. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ABC அப்படிங்கிறது தான் ஆன்சர். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மனித மேம்பாட்டு அட்டவணையில் கடைசி இடம் வகிக்கிறதுனா அரியலூர். ஓகேவா? குழந்தை மேம்பாட்டு குறியீடு பின்வரும் காரணிகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னா கல்வி, சுகாதாரம், ஊட்டச்சத்து நிலை. ஸோ 1, 3 and 4 வருமானம் வராது குழந்தைகளுக்கான குறியீட்டில். விவசாய தகவல் சேவை வலை அமைப்பு, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க? அக்ரிஸ்நெட். ஓகேவா? அக்ரிஸ்நெட் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் நெட்வொர்க் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. கீழ்காணும் தொகுப்பில் உள்ள தகவல்களை தருகிறது அப்படின்னா மழைப்பொழிவு, உரை இருப்பு நிலவரம், பண்ணை சமூகத்தின் துணைத்துறைகள் பற்றி. ஸோ 1, 2, 4 தான் கரெக்டு. MSP பற்றின ரிப்போர்ட்டை வந்து இந்த விவசாய தகவல் சேவை வலையமைப்பு வந்து கொடுக்காது. 2019ஆம் ஆண்டு நிதி ஆயோக் வெளியிட்ட இந்தியாவின் நிலைக்கத்தக்க வளர்ச்சிக்கான இலக்குகள் குறியீட்டில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம் எத்தனைனா 3வது இடம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது கீழ் வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். ஓகேவா? ஸோ அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னால என்னதான்? குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம்.
ஆசியாவின் டெட்ராய்ட் என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறதுனா மோட்டார் வாகன தொழில் இருப்பதனால். ஓகேவா. ஸோ டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஒரு முதலீடு மற்றும் அதிகரிக்கும் மூலதன வெளியீட்டு விகிதத்தை குறைக்க பின்வரும் அணுகுமுறைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஆன்சர் என்னென்னா மாறும் செயல்திறன், நிலையான செயல்திறன் வராது, மாறும் செயல்திறன், ஒதுக்கீடு செயல்திறன், தொழில்நுட்ப செயல்திறன். ஆப்ஷன் டி, அதாவது டைனமிக் எஃபிஷியன்சி, அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி, டெக்னிக்கல் எஃபிஷியன்சி. ஓகேவா. ஸோ 2, 3, 4 தான் ஆன்சர். அனைத்து இந்திய உயர்கல்விக்கான கண்டுபிடிப்பு 2019 படி எந்த மாநிலம் 2018 அதிகபட்ச எண்ணிக்கையிலான PhD முனைவர்களை உருவாக்கியுள்ளது அப்படின்னா தமிழ்நாடு தான். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் எதுனா தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள கடலோர மக்களுக்கான சுனாமிக்கு பின் நிலைத்த வாழ்வாதார திட்டத்தில் டேஷ் உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய மேம்பாட்டிற்கான சர்வதேச நிதியம், இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் டெவலப்மெண்ட். இவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு ஆஃப்டர் அந்த சுனாமிக்கு பின்ன இருக்கிற வாழ்க்கைக்கு வந்து உதவுறது. நலமான தமிழகம் திட்டம் டேஷால் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா பொது சுகாதார மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகம். ப்ரீ மெட்ரிக் உதவித்தொகையின் பயனாளிகள். ஸோ ப்ரீ மெட்ரிக்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 6th to 12th. ஓகே, சாரி 6th to 10th. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 6th to 10th தான் ப்ரீ மெட்ரிக் உதவித்தொகையின் பயனாளிகள். எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கிறது நகர்ப்புற கிராமப்புறங்கள் கரெக்டு. அம்ருத் திட்டம் நகராட்சி நிறுவனங்கள். நீட்ஸ் அப்படிங்கிறது குறு சிறு நடுத்தர தொழில்கள் MSMEயோட தொடர்புடையது. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா சுற்றுச்சூழல் கிடையாது. ஓகேவா. ஸோ அதுதான் தப்பு. தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாக கொண்ட மாதிரி எது அப்படின்னா ஐக்கிய நாடுகளோட வளர்ச்சி திட்ட மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்கள், த வேர்ட் டிரான்ஸ்டன் அப்படின்னா ஆர்கன் டொனேஷன் அண்ட் சர்ஜரி, அதான் உடல் உறுப்பு தானம் மற்றும் அறுவை சிகிச்சை. சென்னையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் டிட்கோ மற்றும் என்னது எல்காட். ஓகேவா. ஸோ டைடல் பார்க் இன் சென்னை வாஸ் ஃபார்ம்டு பை, யாரால் உருவாக்கப்பட்டுச்சு? டிட்கோவும் எல்காட்டும் சேர்ந்து தான் உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 2019 வாங்கின விருதுகளை பொறுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது 2019 வத்சலா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அயோத்திதாச பண்டிதர் விருது பிரபாகரன், உமறு புலவர் விருது லியாகத் அலிகான், கபிலர் விருது புலவர் வெற்றியழகன். 3124 தான் ஆன்சர். துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் சுய உதவி குழுக்கள் அமைத்து மானியத்துடன் கடன் வசதி பெறும் திட்டம் என்ன? சுபமதி சுய உதவிக்குழு. ஆப்ஷன் சி. இந்தியாவில் முதல் முறையாக 3ஆம் பாலினத்தவர்களுக்காக ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் தொடர்பான பின்வரு கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. இது 1989 தொடங்கப்பட்டுச்சு கரெக்டு. 10-12ஆம் வகுப்பு பட்டயம் படித்த ஏழை பெண்களுக்கானது. ஸோ இதுவும் கரெக்டு. மணமகள் 18 வயதை அடைந்திருக்க வேண்டும், இதுவும் கரெக்டு. ஸோ மூணுமே கரெக்டு தான். நமக்கு இப்போ இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இந்த திட்டத்தை தான் மாற்றி என்ன கொண்டு வந்திருக்காங்க? புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஓகே, ஸோ இதான் வந்து இன்றைக்கான கொஷின்ஸ். யூனிட் 9 இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.